மகாபாரத ஆய்வை நான் தொடங்குவதற்கு முன்பு மகாபாரதம் என்ற ஆதி பெட்டகத்திலிருந்து இவ்வளவு அரிய பொக்கிஷங்கள் வரும் என்று நான் நினைக்கவில்லை. 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த தமிழரின் வரலாறு, பண்பாடு, ஆன்மீகம் போன்றவற்றை மகாபாரதம் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. யூத பிராமணர்கள் தமிழரின் ஆதி காவியத்தை திருடி தமதாக்கிக் கொண்டிருந்தாலும் திறமையுள்ளவர்கள் உண்மையை மீட்கும் வகையில் அவர்களின் கதையில் பல மைல்கற்களை நட்டு வைத்துள்ளனர். அந்த மைல்கற்களை தங்களின் இரகசிய குழுக்களுக்கு தமிழரின் உண்மை வரலாற்றையும் அதை தங்களின் முன்னோர்கள் எப்படி திரித்தார்கள் என்பதையும் ஆதாரத்தோடு போதிப்பதற்காகவே விட்டு சென்றுள்ளனர். அத்தகைய மைல்கற்கள் தான் நான் மேற்கொள்ளும் மீட்பு முயற்சிகளை சாத்தியமாக்கியுள்ளன. எனது முந்தைய வழியத்தில் அஸ்வத்தாமா என்ற மைல்கல் எனது மீட்பு முயற்சிக்கு பெரிதும் உதவியதைக் கண்டோம். மகாபாரதத்தில் துரோணாச்சாரி என்பது ஒரு மிக முக்கியமான பாத்திரம். அதை எனது முந்தைய விழியத்தில் விவாதித்துள்ளோம். இப்போது அவரிடம் பகை கொண்ட நண்பனான துருபதனை ஆய்வு செய்வோம். துருபதன் பாஞ்சால தேசத்தின் அரசன். துரோணாச்சாரியும் துருபதனும் ஒரே குருகுலத்தில் தங்களது இளமை காலத்தில் படித்தனர். அவர்கள் பிறகு எப்படி பகைவரானார்கள் என்பது இந்த விழியத்தின் மைய கருத்திற்கு அப்பாற்பட்டதால் அதை நான் விவரிக்கப் போவதில்லை. ஆனால் துருபதனின் அணி ஒரு அழிக்கும் அணி. துருபதன் யாகம் செய்து அதன் மூலம் முழு வளர்ச்சி அடைந்த ஒரு மகனையும் மகளையும் நெருப்பிலிருந்து வரச் செய்தார். அவரது மகனின் பெயர் திருஷ்டத்யும்னா. அவன் பிறந்தது துரோணாச்சாரியை கொல்ல. மகளின் பெயர் திரௌபதி. அவள் பிறந்தது துரியோதனர்களை கொல்ல. துரோணாச்சாரிக்கு இயல்பாக பிறந்த மகளான சிகண்டி பீஷ்மரை கொல்ல பிறந்தவள். எதிரிகளை கொல்லவே தனது பிள்ளைகளை அவர் ஈன்றதால் அவருக்கு துருபதன் என்ற பட்டப்பெயர் சூட்டப்பட்டது. துர் பிளஸ் வதன், துருவதன், துருபதன். துர் என்றால் கெட்ட என்று பொருள். வதன் என்றால் வதம் செய்பவன், அதாவது கொலை செய்பவன் என்று பொருள். இப்படியாகத்தான் அவர் பெயரிடப்பட்டார். ஆனால் துருபதன் ஒரு கற்பனை பாத்திரம். உண்மையாக நடந்த மகாபாரதத்தில் அப்படி ஒரு பாத்திரம் இல்லை. பழந்தமிழரின் வரலாற்றையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் ஆவணமாக தமிழ் மகாபாரதம் இருந்ததால் தமிழரின் வரலாற்றை அழிக்கவே சமஸ்கிருத மகாபாரதம் செய்யப்பட்டது. எனவே ஏனைய கற்பனை பாத்திரங்களைப் போலவே துருபதன் பாத்திரமும் தமிழரின் உண்மை வரலாற்றை அழிக்கவும் 10,000 செய்யுட்களை கொண்ட தமிழ் மகாபாரதத்தை 1,00,000 செய்யுட்களை கொண்டதாக விரித்து எழுதுவோமான இரட்டை குறிக்கோளுடன் உருவாக்கப்பட்டது. உலகின் பெருங்காவியமாக விரித்து எழுதியதின் நோக்கம் அது திருடப்பட்ட காவியம் என்பதை மறைக்கவே. துருபதன் பாஞ்சால தேசத்தின் அரசன். ஆனால் பாஞ்சால தேசம் உண்மையில் பாண்டவர்களுக்கே சொந்தமானது. பாஞ்சாலியும் பாண்டவர்களுக்கு சொந்தமான விவசாய நிலமே. பாஞ்சாலியை வைத்துத்தான் பாஞ்சால தேசத்திற்கே பெயர் வந்தது. பாஞ்சாலிக்கோ 5 பாண்டவர்களை வைத்துத்தான் பெயர் வந்தது. இந்த உண்மைகளை மறைத்து பாண்டவர்களையும் கௌரவர்களையும் சகோதரர்களாக யூத பிராமணர்கள் கதை கட்டியதால் பாஞ்சால தேசத்தை வழிநடத்த ஒரு கற்பனை பாத்திரத்தை உருவாக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டது. பாஞ்சால தேசத்தை கௌரவர்கள் எதிரிகளாக பாவித்ததால் துருபதனும் கௌரவர்களின் எதிரியாக காட்டப்பட்டார். ஆக துருபதன் ஒரு கற்பனை பாத்திரமே. துருபதனுக்கு முறையாக பிறந்த மகளே சிகண்டி. அவளது முற்பிறவியில் பீஷ்மர் அவளது வாழ்க்கையை அழித்ததால் அவரை கொல்லவே சிகண்டி பிறப்பெடுத்தாள். தனது அடுத்த பிறவியில் தன் மூலமாகவே பீஷ்மர் கொல்லப்படுவார் என்று சிவனிடம் வரம் பெற்றிருந்தாள் சிகண்டி. அவள் இந்த பிறவியில் ஆணாக பிறந்திருக்க வேண்டும். ஆனால் பீஷ்மரை கொல்லும் ஆர்வத்தில் தற்கொலை செய்து கொண்டு தனது முற்பிறவியை நிறைவு செய்யாததால் மீண்டும் பெண்ணாகவே பிறந்தாளாம். அவளது குறிக்கோள் பீஷ்மரை கொல்வது. ஆனால் பீஷ்மரை போன்ற மாவீரர்கள் பெண்களோடு போரிட மாட்டார்கள். எனவே தான் பெண்ணாக பிறந்ததை அவள் இழிவாக கருதினாள். அவள் பெண்ணாக பிறந்ததை இழிவாக கருதியதால் அவளுக்கு அந்த வகையிலேயே பெயரிடப்பட்டது. சி பிளஸ் குண்டி, சீகுண்டி, சிகுண்டி, சிகண்டி. சி என்பது அருவருப்பை வெளிப்படுத்தும் சொல். குண்டி என்பது கர்ப்பப்பையை குறித்த சொல். இந்த சொல்லாய்வை கேள்வியுற்ற எனது உதவியாளர் உமா ஈசன் பூப்பெய்திய பெண்களை முதலாவதாக நீராட்டும் சடங்கிற்கு ஒலிக்கப்படும் ஒரு தனித்துவமான மேளத்திற்கு சிகண்டி மேளம் என்று பெயர் என்றும், எனவே இந்த சொல் கர்ப்பப்பையோடு தொடர்புடைய சொல்தான் என்பதை எனக்கு நினைவூட்டினார். சிகண்டியும் ஒரு கற்பனை பாத்திரமே. உண்மையில் பீஷ்மரும் ஒரு கற்பனை பாத்திரமே. அதை ஒரு தனி விழியத்தின் வழியாக விளக்குகிறேன். துருபதன் என்ற கற்பனை பாத்திரத்திற்கு பிறந்ததாலும் கூட சிகண்டி ஒரு கற்பனை பாத்திரமே. காசி நாட்டின் இளவரசியாக அம்பா என்ற பெயரோடு விளங்கிய அவளது முற்பிறவியும் ஒரு கற்பனை பாத்திரமே. திரௌபதியை ஏற்கனவே முந்தைய விழியங்களில் விவாதித்துள்ளோம். காடுகளை எரித்தழித்து உருவாக்கப்பட்ட விவசாய நிலமே திரௌபதி. அவள் உண்மையிலேயே நெருப்பில் பிறந்தவள் என்பதால் தான் துருபதன் உண்டாக்கிய யாகத்தியில் பிறந்ததாக யூத பிராமணர் கதை கட்டினர்.
காடுகளை கொளுத்துவதில் அர்ச்சுனன் ஒரு வித்தகர். காடுகளை தீயிட்டு அழித்து விவசாய நிலங்களை அர்ச்சுனன் உருவாக்கியதால் தனக்கு சொந்தமான அந்த நிலங்களை தனது கூட்டாளிகளான ஏனைய பாண்டவர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டார். எனவே திரௌபதி என்பது விவசாய நிலமே, பெண் அல்ல. திரௌபதி என்ற பெயர் விவசாய நிலத்தின் தெய்வம் என்ற கருத்தில் உருவான பெயர். தரை பிளஸ் பதி, தரைபதி, திரபதி, திரௌபதி. சமஸ்கிருத மகாபாரதத்தின்படி திரௌபதி அர்ச்சுனனை அவனது வில்வித்தையின் மூலமாக சுயம்வரனாக அடைந்தார். உண்மை வரலாற்றின்படியும் அர்ச்சுனன் தனது வில்வித்தையின் மூலமாகவே திரௌபதியை வென்றார். சற்று பிறகு இந்த விடயத்தில் அதை பற்றி காணலாம். யாகத்தேயிலிருந்து திரௌபதி வெளிவரும் முன்பாக துரோணாச்சாரியை கொல்ல வேண்டிய திருஷ்டத்யும்னாவும் யாகத்தேயிலிருந்து வெளிவந்தார். யாகத்தேயிலிருந்து வெளிவந்த திரௌபதி காட்டை கொளுத்தி உண்டான விவசாய நிலைமையாதலால் அவள் ஒரு மனிதை அல்ல. திரௌபதியைப் போலவே யாகத்தேயிலிருந்து முழுதாக வெளிவந்த திருஷ்டத்யும்னாவும் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. அதே நேரம் திருஷ்டத்யும்னா துரோணாச்சாரியை கொல்லவும் இயல வேண்டும். துரோணரை கொல்லவும் வேண்டும். அது மனிதனும் அல்ல, அது தீயிலிருந்து வெளிவந்திருக்க வேண்டும். எது அது? வேறு என்னவாக இருக்க முடியும்? வாள்தான். போர்வாள் கொல்லர் பட்டறையில் தீயிலிருந்து வெளிவரும் ஆயுதம். திருஷ்டத்யும்னா ஒரு போர்வாள் தான் என்பதை என்னால் நிறுவ முடியுமா? ஆம், நிச்சயமாக. திருஷ்டத்யும்னா என்ற பெயர் வாளின் பெயர் என்று நிறுவினால் எனது கூற்று உண்மையாகிவிடும். இந்த பாத்திரம் ஒரு வாள்தான் என்ற உண்மையை தக்க வைக்கவே யூத பிராமணர் வாளுக்கு இவ்வாறு பெயரிட்டனர். திருஷ்டத்யும்னா என்ற இந்த பெயரை 2 அசைகளாக பிரிப்போம். அவை திருஷ்ட, தியும்னா என்பவை. முதலில் திருஷ்ட என்ற சொல்லின் மூலத்தை காண்போம். கொல்லர் தீயில் இரும்பை உருட்டி பிறகு அடைக்கல் மீது வைத்து சுற்றி கொண்டே சம்மட்டியால் அடித்து தாம் விரும்பும் வடிவத்திற்கு மாற்றுவார்கள். அப்படி உருவாக்கப்படும் பல ஆயுதங்களில் ஒன்றுதான் போர்வாள். தீ பிளஸ் உருட்டி, தீருட்டி, திருட்டி, திருஷ்டி, திரிஷ்டி. ஆக கொல்லர் பட்டறையில் காய்ச்சிய இரும்பை அடைக்கலில் வைத்து அடித்து வடிப்பதற்கு திருஷ்டி என்று பெயர். இந்த சொல் எரியும் பொருளை உருட்டுவது என்ற எளிய கருத்தால் உண்டான பெயர். கொல்லர் பட்டறையில் ஒரு பொருளை வடிவமைப்பதற்கு எரியும் பொருளை சுற்றி கொண்டே அடிப்பது என்று பெயர். இப்படித்தான் இந்த சொல் வந்தது என்பதற்கு தீயோர் கண்பட்ட தோஷத்தை களைய செய்யப்படும் சடங்கிற்கும் திருஷ்டி என்று அழைப்பதே சான்றாகிறது. அந்த சடங்கில் பாதிக்கப்பட்ட அல்லது படக்கூடிய நபரின் மீது தீயை சில முறை இங்கு காண்பிப்பது போல சுற்றுவார்கள். எனவே திருஷ்டி பற்றிய நமது சொல்லாய்வு மிகச் சரியானது. ஆக திருஷ்டி என்பது கொல்லர் பட்டறையில் பொருட்களை வடிப்பதற்கான பெயர். இப்போது நாம் தியும்னா என்ற சொல்லின் மூலத்தை ஆய்வோம். உலோக கனிமங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்படுவதால் கனிமங்களையும் பொதுவாக மண் என்று அழைப்பதே வாடிக்கை. இரும்பை அதன் கனிமங்களிலிருந்து பிரித்தெடுக்கும் முறைக்கு தூய்மைப்படுத்தல் என்று பெயர். பொதுவாகவே நெருப்பு என்றாலே தூய்மை என்று நாம் அறிவோம். கனிமத்தை கரி நெருப்பில் எரிப்பதே இரும்பை பிரித்தெடுக்கும் முறை. இங்கே இரும்பும் ஆக்சிஜனும் இணைந்த மூலக்கூறாகிய கனிமத்திலிருந்து ஆக்சிஜனை பிரித்து சுத்தம் செய்கிறது கரியாலான நெருப்பு. எரியும் கரியின் வெப்பம் கனிமத்திலிருந்து ஆக்சிஜனை பிரித்து கரியிலுள்ள கார்பன் அணுவோடு சேர்த்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியிடுவதன் மூலம் இரும்பை அதன் தனிம நிலைக்கு விடுவிக்கிறது. எனவே கனிமத்தை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக இரும்பை கனிமத்திலிருந்து பிரிப்பதாலும் மண்ணிலிருந்து பெறப்படும் கனிமத்தையும் மண்ணென்றே பொதுவாக அழைப்பதாலும் தூய்மை செய்த மண்ணே இரும்பெனப்படுகிறது. எனவே இரும்புக்கு தூய மண் என்றும் பெயர். இந்த தூய மண் துயமன் என்றும் இறுதியாக தியும்னா என்றும் மருவுகிறது. எனவே திருஷ்டத்யும்னா என்பது இரும்பை பயன்படுத்தி தீயால் உருவான கருவி என்று பொருள். ஆக திருஷ்டத்யும்னா என்றால் போர்வாள் என்று நிறுவிவிட்டோம். யூத பிராமணர் போர்வாளை கூட மகாபாரதத்தில் ஒரு பாத்திரமாக்கிவிட்டனர். இதை பார்க்கும்போது சமஸ்கிருத மகாபாரத கற்பனை கதைகளை யூத பிராமணர் எகத்தாளமாக சிரித்து கொண்டும் இந்த பாத்திரங்களை உண்மை என்று நம்பப்போகும் அப்பாவி மக்களை நினைத்து நகைத்து கொண்டும் கேளிக்கையாக உருவாக்கியிருப்பார்கள் என்றே தோன்றுகிறது. எனவே துருபதனும் சிகண்டியும் எந்த பொருளோடும் தொடர்புபடுத்த முடியாத வெற்று கற்பனை பாத்திரங்கள். திருஷ்டத்யும்னா ஒரு போர்வாள், திரௌபதி விவசாய நிலம். இவை இரண்டும் நெருப்பிலிருந்து உருவானதால் யாகத்தியிலிருந்து வந்ததாக கதை கட்டினார்கள். நாம் இப்போது அர்ச்சுனனுக்கு வருவோம். அர்ச்சுனன் வில்வித்தையில் வித்தகரானதால் அவருக்கு அந்த பட்டப்பெயர் வந்தது. ஆர்ச்சரி என்ற ஆங்கில சொல்லின் மூலமும் தமிழே. இந்த சொல் எப்படி உருவானது என்று இப்போது பார்ப்போம். வட்டத்திற்கு ஆரம் என்ற பொருளும் உண்டு. வில்லானது வட்டத்தின் ஒரு பகுதி என்பதை
இங்கு காட்டப்படும் அசையொரு காட்சி கொண்டு அறியலாம். தமிழில் ஆர் என்றால் புள்ளி என்று பொருள். மையப்புள்ளியிலிருந்து ஒரு கயிற்றை ஆரமாக கொண்டு வட்டம் வரையப்படுவதால் வட்டமும் வட்டத்தில் ஒரு பகுதியும் கூட ஆரம் என்றே அழைக்கப்படுகிறது. வட்டத்தின் ஒரு பகுதியான ஆரம் ஆங்கிலத்தில் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆர்க் எனப்படும் ஆரத்தின் இரண்டு முனைகளும் ஒரு உறுதியான இழையால் இணைக்கப்பட்டு இப்படி விளைவதைத்தான் நாம் வில் என்கிறோம். வட்டம் அல்லது சக்கரத்தின் நடுவே செல்லும் இரும்பு தண்டை அச்சு என்று தமிழில் அழைப்போம். வில்லுக்கு ஆரம் என்ற பொருள் உள்ளதாலும் அம்பை அதன் நடுவில் வைத்து இயக்குவதாலும் அம்புவிற்கு அச்சு என்ற பொருளும் உண்டு. எனவே வில்லையும் அம்பையும் ஆரம் பிளஸ் அச்சு ஆரச்சு என்று ஆதியில் அழைத்தனர். எனவே வில்லம்புவிற்கு ஆதி பெயர் ஆரச்சு என்பதே. இந்த ஆரச்சு என்ற தமிழ்ச் சொல்லிலிருந்தே ஆர்ச்சரி என்ற ஆங்கில சொல் வந்தது. ஆரச்சு பிளஸ் எரி ஆரச்சரி ஆர்ச்சரி. எனவே வில்லை கொண்டு அம்பை எறிவதே ஆங்கிலத்தில் ஆர்ச்சரி எனப்பட்டது. ஆர் என்ற கூர்மையான புள்ளியை கொண்டு வட்டம் வரையப்படுவதால் வட்டத்திற்கு ஆரம் என்ற பெயர் வந்தது என்றோம். கூர்மையான புள்ளிக்கு ஆர் என்ற பெயர் எப்படி வந்தது என்பது ஒரு ரசனையான செய்தி. நாம் புள்ளியை இயல்பாக கருப்பு மையை கொண்டே வைக்கிறோம். அல் என்றால் தமிழில் கருப்பு என்று பொருள். தமிழர்கள் ஆதியிலேயே கூர்மையான இரும்பு ஆயுதங்களை வடிவமைத்தனர். இரும்பு என்பது கருப்பான உலோகமாகையால் இது இருளை கொண்டு இடப்பட்ட பெயர். அக்காலத்தில் மிகவும் கூர்மையான ஆயுதங்கள் இரும்பை கொண்டே செய்யப்பட்டதால் இரும்பு என்றாலே கூர்மை என்ற பொருளும் உண்டு. எனவே கூர்மையான கரும்புள்ளியை அல் பிளஸ் இரும்பு அல் பிளஸ் ஏர் அர் ஆர் என்றே அழைத்தனர். இப்படியாகவே ஆர் என்றால் கூர்மையான புள்ளி என்று பெயர் வந்தது. புள்ளி போன்று சிறியதாக இருக்கும் கேழ்வரகிற்கும் இப்படியாகத்தான் ஆரியம் என்று பெயர் வந்தது. இந்த ஆய்வு சரி என்று நிறுவ அரும்பு என்ற சொல் உதவுகிறது. மொட்டுக்கள் கூர்மையாக இருக்கின்றன. மொட்டுக்கள் இரவிலேயே வளர்கின்றன. அதற்கு காரணம் செடிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் ஃபைட்டோக்ரோம் எனும் பொருள். எனவே இரவில் கூர்மையான மொட்டுக்கள் உருவாவதால் அல் பிளஸ் இரும்பு அரும்பு என்று மொட்டுக்களை குறிக்கும் சொல் உருவானது. ஆர் என்பது கூர்மையான புள்ளியை குறித்ததால் ஆங்கில சொல்லான ஆரோ என்ற சொல்லும் ஆர் என்ற கூர்மையை குறித்த தமிழ்ச் சொல்லிலிருந்தே உருவானது. இப்போது சற்றே விலகிச் சென்று புள்ளி என்ற சொல் வந்த விதத்தை ஆய்வோம். பூமி உருண்டை தனது மையத்தை நோக்கி அனைத்து பொருட்களையும் இழுக்கிறது. உள் பிளஸ் இழு உள் பிளஸ் இழு உள்ளிழு புள்ளிழு புள்ளி. எனவே அனைத்தையும் இழுக்கும் மையப்பகுதியே புள்ளியாகும். அதனால்தான் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் ஞானிகளையும் செல்வந்தரையும் பெரிய புள்ளி என்று அழைக்கும் வழமை வந்தது. புள்ளி என்ற தமிழ்ச்சொல் இழுவை என்ற சொல்லிலிருந்து உருவானதால் தான் இழுப்பதை குறிக்க ஆங்கிலத்தில் புல் என்ற சொல்லும் இழுவையை எளிதாக்கும் கப்பியை குறிக்க புள்ளி என்ற சொல்லும் உருவானது. புள்ளி என்ற சொல் உருவான விதத்தை பார்க்கும்போது ஆதி தமிழருக்கே புவியீர்ப்பு விசை தெரிந்திருந்ததென்றும் அது பூமியின் மையத்தை நோக்கி இழுக்கும் விசை என்று புவியீர்ப்பு விசையை முழுமையாக அறிந்திருந்தனர் என்பதும் புரிகிறது. புவியீர்ப்பு விசையை கண்டவர் நியூட்டன் அல்ல, அது விஷ்ணு. நியூட்டன் ஒரு ஃப்ரீமேசன். ஊரில் உள்ளவற்றை திருடி தமதென்று கூறுவது ஃப்ரீமேசன்களின் இயல்பு. மீண்டும் புள்ளிக்கு திரும்புவோம். தொடக்கத்தில் மையப்பகுதியை குறித்த புள்ளி என்ற சொல் பிற்காலத்தில் ஆர் என்ற பொதுவான புள்ளியை குறித்தது. புள்ளி ஆர் என்ற இச்சொற்கள் ஒன்றான பிறகு ஆர் என்றாலும் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் உயர்வு என்ற பொருளும் வந்தது. இந்தியாவில் வந்தேறிய யூதர்கள் வெள்ளையாகவும் வித்தியாசமாகவும் இருந்ததனால் அனைவரின் கவனத்தையும் இழுத்ததால் புள்ளியர் என்றும் ஆரியர் என்றும் கவனத்தை இழுப்பவர் என்ற பொருளில் அழைக்கப்பட்டனர். இப்படியாகத்தான் இந்திய பிராமணருக்கு ஆரியர் என்ற பட்டம் வந்தது. ஆரச்சு என்றால் வில் அம்பு என்று நிறுவியுள்ளேன். வில் அம்பு கொண்டு வித்தகனாக விளங்கியதால் ஆரச்சு பிளஸ் அனன் ஆரச்சுனன் அர்ச்சுனன் என்ற பட்டப்பெயர் உருவானது. அனன் என்றால் கொண்டவன் என்று பொருள். சான்றாக இந்திரனுக்கு வாரணன் என்ற பெயரும் உண்டு. வார் பிளஸ் அனன் வாரணன். வார் என்றால் இங்கு யானை என்று பொருள். அனன் என்றால் கொண்டவன் என்று பொருள். ஆக வாரணன் என்பது வெள்ளை யானையை கொண்டவன் என்று பொருள். அதே போல ஆரச்சி எனப்படும் வில்லம்பு கொண்டவன் என்ற பொருளிலேயே அர்ச்சுனன் என்ற பெயர் வந்தது. அர்ச்சுனனுக்கு இன்னும் ஒரு பெயரும் உண்டு, அது காண்டீபன் என்பது. அந்த பட்டப்பெயரின் பொருள் என்ன? காண்டீபம் என்பது அர்ச்சுனனின் ஆர்ச்சுக்கான சிறப்பு பெயர். காண்டீபன் என்றால் காண்டீபத்தை கொண்டவன் என்று பொருள். காண்டீபம் என்பது வில்லம்பின் பொதுவான பெயர் அல்ல. அர்ச்சுனனின் வில்லம்பிற்கு மட்டுமே காண்டீபம் என்று பெயர். அப்படியென்றால் அர்ச்சுனனின் வில்லம்பிற்கு ஏதோ ஒரு தனித்தன்மை இருந்திருக்கிறது. அப்படியென்றால்
மற்ற வில்லம்புகள் செய்யாததை அர்ச்சுனனின் வில்லம்பு செய்திருக்கிறது. இயல்பாக வில்லம்பு விலங்குகளை வேட்டையாட பயன்பட்டது. போரில் எதிரிகளை கொல்லவும் அது பயன்பட்டது. இவையே வில்லம்பின் இயல்பான பயன்கள். ஆனால் அர்ச்சுனன் தனது வில்லம்பை சாமர்த்தியமாக வேறொரு பணிக்கு பயன்படுத்தினார். அர்ச்சுனன் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகளை கொளுத்தி அவற்றை விவசாய நிலங்களாக மாற்றினார் என்று நாம் அறிவோம். அத்தகைய பெரும் பரப்பை எப்படி எளிதாக கொளுத்துவது? அவர் காட்டில் உயரமான பொருத்தமான இடத்தை தேர்வு செய்தார். அங்கிருந்து தீப்பந்தங்களை அம்புகளாக்கி வெகு தூரத்திற்கு போகும்படி எய்தார். தனது பணி விரைந்து பயனளிக்க தீப்பந்தங்களை தன்னை சுற்றி அனைத்து கோணங்களிலும் தொடுத்து காட்டில் ஒரு வட்டமான தீயை உருவாக்கி அந்த பகுதியை முற்றிலும் எளிதாக எரித்தார். கானம் என்றால் காடு, தீபம் என்றால் தீ. கானம் பிளஸ் தீபம் கான தீபம், காண்டீபம். காண்டீபம் என்றால் காட்டின் தீ என்று பொருள். அர்ச்சுனனின் வில்லம்பு காட்டை கொளுத்தியதால் அவரது வில்லம்புவிற்கு காண்டீபம் என்ற புனை பெயர் காட்டின் தீ என்ற பொருளில் இடப்பட்டது. அவர் திரௌபதியை கானகத்திலிருந்து காண்டீபம் என்ற வில்லம்பால் மீட்டதால் மகாபாரத கதையிலும் திரௌபதியின் சுயம்வரம் வில்லம்பு போட்டியின் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்டது. துவாபர யுகத்தின் கர்த்தாக்களான பாண்டியர் டெல்டா விவசாயிகளாகவும் மீனவர்களாகவும் ஒரே சமயத்தில் விளங்கினார்கள். அதை குறிக்கும் விதமாகவே வில் போட்டியின் இலக்காக மீன் விளங்கியது. திரௌபதி காட்டு நெருப்பிலிருந்து பிறந்தவள் என்பதால் இந்த வரலாற்று உண்மையை தக்க வைக்கவே திரௌபதி அம்மன் கோயில்களில் தீமிதி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் தமிழகமெங்கும் நிகழ்த்தப்படுகின்றன. காட்டை எரித்த பிறகு மக்கள் தீயில் நடந்து சென்று விடுபட்ட புதர்களை கொளுத்தியும் எரிந்து மீதமுள்ள கரிக்கட்டைகளை அகற்றியும் இருக்க வேண்டும். அந்த உண்மையை தக்க வைக்கவே தீமிதி திருவிழா நடத்தப்படுகிறது. திரௌபதி அம்மன், மாரியம்மன் கோயில்களில் மட்டும் தீமிதி திருவிழா நடத்தப்படுவதற்கும் மற்ற கோயில்களில் தீமிதி திருவிழா நடத்தப்படாததற்கும் பின்னால் உள்ள ரகசியம் இதுவே. இன்னுமொரு இமாலய உண்மை என்னவென்றால், திரௌபதி அம்மன் கோயில்கள் தமிழ்நாட்டிலும் அதை அடுத்துள்ள பகுதிகளில் மட்டுமே உள்ளன. இதன் மூலமும் தமிழகத்தில் மட்டுமே மகாபாரதம் நடந்தது என்பதும் இந்தியாவில் வேறெங்கும் மகாபாரதம் நடைபெறவில்லை என்பதும் உறுதியாகிறது. வரலாற்றை தக்க வைத்துக் கொண்டுள்ள எண்ணற்ற சொற்களை இதுவரை பார்த்துள்ளோம். இப்போது காண்டீபம் என்ற தமிழ்ச் சொல்லின் மூலம் அர்ச்சுனன் எப்படி 5000 வருடங்களுக்கு முன்பு காட்டை கொளுத்தினார் என்று அறிகிறோம். திரௌபதி அம்மன் கோயில்களில் நடத்தப்படும் தீமிதி திருவிழாவின் காரணத்தை இப்போதுதான் அறிகிறோம். தீமிதி என்பது ஒருவரின் தன்னம்பிக்கையை பெருக்குவதாலும் குழுவாக நட்போடு செயல்படும் தன்மையை வளர்ப்பதாலும் மேலை நாடுகளில் கார்ப்பரேட் மேனேஜர்களுக்கு தீமிதி பயிற்சி அளிக்கப்படுகிறது. இது தமிழிடமிருந்து அவர்கள் கற்ற பாடமே. www.firewalking.com என்ற இணையதளம் சென்று தீமிதியின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை எனது கவனத்திற்கு கொண்டு வந்த மருத்துவர் சிவகுமார் அவர்களுக்கு எனது நன்றி. இந்த சேனலின் நேயர்கள் திரௌபதி அம்மன் கோயிலில் நடைபெறும் தீமிதி சடங்குகளில் கலந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். மஞ்சை வசந்தன் எனும் தெலுங்கு அரம்பன் எழுதியவற்றை இப்போது நான் நினைவு கொள்கிறேன். தீமிதியை கேவலப்படுத்தி அவன் தனது மேதாவிலாசத்தை காட்டி எழுதியவை எனக்கு பல வருடங்களுக்கு பிறகும் இப்போதும் நினைவுள்ளது. பொதுவாக திராவிட தெலுங்கர்கள் பிராமணன் சொல்வதை கேட்டு நடக்கும் தமிழரை அடே மூடர்களே, பிராமணன் சொல்வதை ஏன் கேட்கிறீர்கள் என்று நக்கலடிப்பது, பிராமணன் செய்யாத தமிழர் பாரம்பரியங்களான அலகு குத்தல், தீமிதித்தல், ஐயனார் வழிபாடு போன்றவற்றை அடே மூடர்களே, பிராமணனே செய்யாததை நீ ஏன் செய்கிறாய் என்று தமிழரை இழிவுபடுத்துவது. அதாவது பிராமணனை விட தமிழர்கள் மிகவும் கேவலமானவர்கள், முட்டாள்கள் என்ற துணியில் அந்த விமர்சனங்கள் அடங்கும். திராவிட இயக்கம் சமீபத்தில் பன்றிக்கு பூணூல் போட்ட நிகழ்வை எனது கவனத்திற்கு சிலர் கொண்டு வந்தனர். பூணூல் வந்த வரலாற்றையும் அதை யூத பிராமணன் களவாடிய வரலாற்றையும் துரோணாச்சாரி விடயத்தில் விளக்கியுள்ளேன். பூணூல் தமிழரின் கலாசாரம். பன்றிக்கு பூணூல் போட்டு யாரை இவர்கள் கேவலப்படுத்துகின்றனர்? பிராமணனை மட்டுமல்ல, ஆசாரிகள் அனைவரையும் தானே. திராவிடத்தின் நோக்கம் தமிழர்களை இழிவுபடுத்தியும் தமிழர் வரலாற்றை அழித்தும் தமிழர் எப்போதும் ஒரு அடிமை மனப்பான்மையிலேயே வைத்திருப்பது. ஆனால் உண்மையிலேயே தமிழர் பாரம்பரியம் ஒவ்வொன்றுக்கும் பின்னால் வரலாற்று காரணங்களும் விஞ்ஞான காரணங்களும் இருக்கும். அவை மேன்மை பொருந்திய வழமைகள், மடமைகள் அல்ல. இந்த விடயத்தை நிறைவு செய்யும் முன்பாக ஏகலைவனை பற்றியும் விவாதிப்போம். வேட்டுவ சமூகத்தைச் சேர்ந்த ஏகலைவன் வில்வித்தையை கற்க துரோணாச்சாரியை அணுகினார். ஏகலைவன் சத்திரிய சமூகத்தைச் சேர்ந்தவர் அல்லாததால் அவருக்கு பயிற்சி அளிக்க மறுக்கிறார் துரோணாச்சாரி. ஆனால்
ஏகலைவன் துரோணாச்சாரியை தனது மானசீக குருவாக ஏற்று அவரது உருவச்சிலைக்கு முன்பு வில்வித்தியை நேர்த்தியாக பயின்று அதில் ஒரு வித்தகர் ஆகிறார். ஏகலைவனின் அசாத்திய திறமை அறிந்த துரோணாச்சாரி இந்த அளவுக்கு ஏகலைவனுக்கு பயிற்சியளித்த ஆசான் யார் என்று வினவுகிறார். ஏகலைவன் துரோணாச்சாரியே தனது மானசீக குரு என்கிறார். துரோணாச்சாரி பிறகு ஏகலைவனின் வலதுகை கட்டை விரலை குருதட்சிணையாக கேட்கிறார். மறுவார்த்தை இல்லாமல் ஏகலைவன் தனது கட்டை விரலை வெட்டி கொடுக்கிறார். ஏகலைவன் என்ற பாத்திரமும் நால்வர்ண கோட்பாட்டை மக்களிடம் திணிக்க யூத பிராமணரால் கற்பனையாக உருவாக்கப்பட்ட பாத்திரம். மகாபாரத காலங்களில் அனைத்து மக்களும் பிறப்பால் சமம். பரம்பரை ஆட்சியும் அப்போது வழக்கத்திற்கு வரவில்லை. பரம்பரை ஆட்சி வந்த பிறகுதானே சத்திரியர் என்ற குலமும் நால்வர்ண கோட்பாடும் வந்திருக்க முடியும். உண்மையில் சித்திரர்களே நாட்டின் மன்னர்களாக நிர்வாகம் செய்த காலம் அது. குருகுலக் கல்வி பெற்ற ஞானியான கிருஷ்ணனும் அப்படியேதான் மன்னரானார். உண்மையில் சமஸ்கிருத மகாபாரதத்தின் வழியாகவும் கூட நாம் அறிவது என்னவென்றால், ராஜாவுக்கு 3 முக்கிய கடமைகள் உண்டு. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நீதி வழங்குவது, நாட்டையும் மக்களையும் காப்பது, இந்த கடமைகளை தவறாமல் நிறைவேற்றக்கூடிய இளவரசனை நாட்டுக்கு தருவது ஆகியவைதான் அந்த 3 கடமைகள். இந்த குணங்களை எனக்கு பிறந்த எந்த மகனிடமும் நான் காணவில்லை. ஆகையால் பாரத்வாஜ பூமன்யுவை எனது புத்திரனாக்கி அவனை யுவராஜனாக நியமிக்கிறேன். அப்போது பரம்பரை ஆட்சி உருவாகி இருக்கவில்லை என்பதைத்தான் இது மறைமுகமாக நிறுவுகிறது. அது மட்டுமல்ல, யூத பிராமணர் இந்திய வரலாற்றை கொடுமையாக திரித்தனர். அவர்கள் சொல்லும் பரதன் விஷ்ணு என்ற கடவுளே. விஷ்ணுவே இந்திய உபகண்டத்தின் ஒரே பரதனாவார். இராமாயணத்தில் வரும் பரதனும் ஒரு கற்பனை பாத்திரமே. விஷ்ணுவே கேரளாவில் மகாபலியாக அழைக்கப்படுகிறார். அவரே கர்நாடகத்தில் பாகுபலியாகவும் அழைக்கப்படுகிறார். விஷ்ணுவே தென்னிந்தியாவின் பேரரசர், ஏன் அகில இந்திய உபகண்டத்தின் பேரரசராகவும் இருந்திருக்கலாம். அவர் ஆசியா கண்டம் முழுக்கவும் அறியப்பட்டிருந்தார். அவரது ஆட்சியின் தலைநகரம் திருச்சியாக இருந்திருக்க வேண்டும். அவர் ஒரு சித்த பேரரசர். அவர் தனது விண்ணளாவிய ஞானத்தால் அனைத்து மக்களாலும் பேரரசராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவரே புவியீர்ப்பு விசையையும் விண்கோள்களின் இயக்க விஞ்ஞானத்தையும் கண்டுபிடித்தார். சூரிய சந்திர கிரகணங்களை முன்கூட்டியே கணக்கிட்டறியக்கூடிய விஞ்ஞானத்தை உலகில் முதலாக கண்டறிந்தவர் விஷ்ணு. மாயன்களால் அவர் குக்கல்கண் என்ற பெயரால் அறியப்பட்டார். அவர் அறிந்த கோள்களின் இயக்க விஞ்ஞானத்தை உருவகப்படுத்தவே அவரது வலதுகை ஆட்காட்டி விரலில் சுழலும் சக்கரத்தோடு காட்சிப்படுத்தப்படுகிறார். அதனாலேயே அவருக்கு சக்கரபரதன் என்ற பட்டப்பெயர் உருவாகி அதுவே சக்கரபரதன், சக்கரவரதன், சக்கரவர்த்தி என்றாகியது. விஷ்ணு ஒரு பேரரசர் என்பதாலும் அவருக்கு சக்கரவர்த்தி என்ற பெயர் இருந்ததாலும் பிற்காலத்தில் வந்த பேரரசர்களும் விஷ்ணுவை பின்பற்றி சக்கரவர்த்தி என்றே அழைக்கப்பட்டனர். விஷ்ணுவின் காலம் 3000 வருடங்களுக்கு முன்பு. விஷ்ணுவின் காலத்திற்கு பிறகுதான் இந்தியாவில் பரம்பரை ஆட்சி உருவாகியது. எனவே 5000 ஆண்டுகளுக்கு முன்பான மகாபாரத காலங்களில் சத்திரியர் என்ற மன்னர் பரம்பரையே இல்லை. இது சமீப காலத்தில் சமூகத்தை தோலின் வண்ணத்தின் அடிப்படையில் பிரித்து தமது வர்ணாசிரம கொள்கையின் மூலம் ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்த யூத பிராமணர் கண்டுபிடித்த ஒரு சொல்லாட்சி. எனவே ஏகலைவன் பாத்திரமும் மக்களிடம் வர்ணாசிரமத்தை திணிக்க திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரமே. ஏகலைவன் என்ற பட்டப்பெயர் வில்வித்தை என்ற ஒரு கலையை மட்டும் அறிந்தவன் என்ற முறையிலோ அல்லது அம்பை எய்யும் கலையை அறிந்தவன் என்ற முறையிலோ பெயரிடப்பட்டிருக்கலாம். ஏக + கலைவன், ஏகலைவன்.